வணக்கம் தோழர்களே. நீங்கள் பார்க்க போகிறது டேட் கம்யூனிகேட்டர் காணொளி. கிளாஸ் ஆஃப் கிளாஸ் புதிய ஈவெண்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த மாதத்துக்கு வந்திருக்கின்ற வேஸ்ட்லேண்ட் ஈவெண்ட்ஸ் 3 ஸ்டார் எடுத்தோமா இல்லையா காணொளியில் பாதியில் பார்க்கலாம். இப்போது நம்மக்கிட்ட இருக்கின்ற 1800 ஜெம்ஸ் எப்படி 2000 எடுத்து 5வதாக இருக்கிற புல்டர் சுலபமாக வாங்க போகிறோம். இப்போதைக்கு 1800 ஜெம் இருக்குது. இப்போது இருக்கிற 1800 ஜெம் நான் 2.5 மாதத்துலேயே எடுத்துட்டேன். மீது 200 ஜெம் ஹோம் வில்லேஜ் புட்டர் பேஸ் டு வரம் செடி கட்ட போது எல்லாத்தையும் சுத்தம் பண்ண போது கிடைச்ச ஜெம்ஸை வச்சு சுலபமாக எடுத்துடலாம். முதல்ல இதை எடுக்க நீங்களும் கேட்டு உங்களுக்கு சில பேர் சொல்லியிருப்பாங்க, ஜெம் எடுக்க 4-8 மாதம் ஆகிவிடும் என்று. சொன்ன உடனே நம்மளுக்கு இந்த கேம் மேலே ஒரு செழிப்பு தட்டிருக்கும். கிளான் கேம் விளையாடி 20-40 ஜெம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்தது. எல்லோருக்கும் இப்படி இருக்காது, எனக்கு தெரியும். கோல்ட் ஸ்டோரேஜ், எலக்ட்ரிசிட்டி ஸ்டோரேஜ், டார்க் எலக்ட்ரிசிட்டி ஸ்டோரேஜ் இதெல்லாம் ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ரிவார்ட்ஸில் கொடுக்குற இந்த 3ஐயும் கிளைம் பண்ணும்போது ஜெம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். மாதம் சூப்பரான ஈவெண்ட்டு. கண்டிப்பாக அதில் குறை சொல்ல முடியல. எல்லாமே கண்டிப்பாக நம்மளை கண்டிப்பாக காசு செலவு பண்ண வச்சிடும். கண்டிப்பாக முடிச்சவங்க காசு செலவு பண்ணி அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே எடுத்துருவாங்க. ஒரு வேளை காசு நம்மளால் செலவு பண்ண முடியாது, எடுக்க முடியாது, இருந்தாலும் சரி கேமை மட்டும் விளாண்டு இருப்போம்னு சொல்லி நம்மளும் நினைப்போம். இருந்தாலும் அதில் ஏதாவது பிடிச்சிருந்தா மட்டும் வேறு எதுக்கும் வேணாம். ஹோம் வில்லேஜிலிருந்து அப்படியே தாவி கப்பலில் ஒரு நொடி பயணம். புல்டர் பேஸ் இங்கே இருக்கிற மரங்களை வெட்டியதில் எத்தனை ஜெம் கிடைத்ததிலிருந்து பார்க்கலாம். ரெடி ஷார்ட் 1 2 3. 4 ஜெம்ஸ், 5 ஜெம்ஸ், 1 ஜெம்ஸ், 3 ஜெம்ஸ், 2 ஜெம்ஸ், 5 ஜெம்ஸ், 1 ஜெம்ஸ், 3 ஜெம்ஸ், 4 ஜெம்ஸ், 3 4 மொத்தம் சேர்த்து 1910 ஜெம். பக்கத்தில் ஒரு பேஸ் கடைசி 2 மரங்கள் இருக்கிறது. இந்த 2 மரங்களும் செகண்ட் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஜெம் கிடைக்குமா? இப்போது 1910 ஜெம் இருக்குது. 1 செகண்ட் ஓடிக்கொண்டு இருக்குது. 1 செகண்ட் ஜெம் கிடைக்கல. ஜெம் கிடைக்கல. 2வது புல்டர் பேஸ். வித்தியாசமான மரங்களும் வித்தியாசமாக இருக்கிற செடிகள். போடு 5 ஜெம்ஸ் வந்துடுச்சு. 1 ஜெம்ஸ் வந்துடுச்சு. 1 ஜெம்ஸ் 1916 ஜெம்ஸ் கிடைச்சிருச்சு. 6 ஜெம்ஸ் 4 ஜெம் 1926 ஜெம்ஸ் வந்துடுச்சு. 5 ஜெம்ஸ் 1 ஜெம்ஸ் 1932 ஜெம்ஸ். 3 ஜெம்ஸ் 2 ஜெம்ஸ் 1937 ஜெம்ஸ். 5 ஜெம்ஸ் 1 ஜெம்ஸ் 1943 ஜெம்ஸ். 2 ஜெம்ஸ் 4 ஜெம்ஸ் 1949 ஜெம்ஸ். 1949 ஜெம்ஸ். ஜெம்ம கிடைக்கல. 1940 ஜெம். 5 ஜெம் கிடைச்சிருக்கு. 5 ஜெம் கிடைச்சதில் 1954 ஜெம் வந்துருச்சு. இன்னும் 2 தான் பாக்கி இருக்குது. 1 ஜெம் கிடைச்சிருச்சு. 1 ஜெம் கிடைச்சது 1955 ஜெம் வந்துடுச்சு. ஜெம் கிடைக்கல.
1958 3 ஜம்ப் 1958 ஜம்ப் அடிச்சுட்டு இங்கே எல்லாமே போயாச்சு. ஹால், டவுன் ஹால், புடர் பூஸ்டர், இல்லை இல்லை பவர் பூஸ்டர் இப்போதைக்கு 1960 ஜம் இருக்குது. அதனால ஜம்ப் பாக்ஸை கிளியர் பண்ணி 25 ஜம் வரும்னு நினைக்கிறேன். ஜம்ப் பாக்ஸ்லேருந்து செகண்ட்ஸ் ஓடிங்குது. 19 செகண்ட், 18 செகண்ட், 11 செகண்ட், 14 செகண்ட், 13 செகண்ட், 12 செகண்ட், 11 செகண்ட், 10 செகண்ட், 9 செகண்ட், 8 செகண்ட், 7 செகண்ட், 6 செகண்ட், 5 செகண்ட், 4 செகண்ட், 3 செகண்ட், 2 செகண்ட், 0 25 ஜம் 25 ஜம் கிடச்சுனேன். 1968லேருந்து 1993 ஜம் கிடச்சிருக்கு. மேட்சிக் ஐட்டம் பவர் பூஸ்டர் 10 ஜம் சேல் பண்ணி 2000 கிடச்சிடுச்சு. இப்போ 5வது புல்டர் வாங்க போகிறோம். 5வது புல்டர் 2000 ஜம் 2003 ஜம் தான் டீக்கு கூட. இப்போ மீந்தது 3 ஜம். அவ்வளவுதான். இனிமேட்டு எத்தனை ஜம் சேர்த்தாலும் எந்த இதுக்கான டெவலப்பில் ஜம் அப்படியே ராசமாக தூக்கி இறக்க வேண்டியதுதான். ஜம் அந்த 5 புல்டர் அது ஒரு இது வேறு. ஜம் 5 புல்டர் நம்மகிட்ட 5 புல்டர் நம்ம நினச்சபடியே எடுத்து விட்டோம். 2 புல்டர் 3 4 5 புல்டர். 5 புல்டருக்கு அடுத்தது புல்டர் பேஸில் இருக்க 2வது புல்டர் பேஸில் இருக்கிற அந்த 6 புல்டர் அதை எப்படியாவது எடுக்கணும். அதை அப்கிரேட் பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் அப்டேட் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடும் போல் இருக்குது. கண்டிப்பாக ஆகும். ரொம்ப நாள் ஆகிடும். இப்போ நம்ம ஏரோக்வின் இறக்கிட்டு மோனோலித் பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சுட்டு ரீகால் ஸ்பெல் ஏரோக்வின் மேலே போட்டு ஏரோக்வின் அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு அவ்வளோதான். அடி அது பாரு எலக்ட்ரிக்கு இது நான் ரீகால் ஸ்பெல் போட்டு எடுத்து வச்சுக்கணும் இந்த பக்கம். அவ்வளோதான். ஃபர்னஸ் லாக்கை அப்படியே மூட்டையும் போட்டு அப்படியே நேராக ட்ராகன் ரைடர் அப்புறமா ட்ராய்ஸ் ட்ராகன் அப்படியே விட்டுட்டு அப்புறமா 2 இது ஐஸ் கோலம் அப்புறமா பார்பரியன் கிங் அதுக்கப்புறமா மினி கிங் இறக்கி விட்டுட்டு கடைசியாக எல்லாரும் காலியாகிட்டோன்னே ஏரோக்வின் சாம்பியன் அப்படியே எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு ஒரு ஸ்டார் வந்துச்சு. அவ்வளோதான். நம்ம இந்த ஸ்பெல்லை போட்டோம். நிலநடுக்கம் ஸ்பெல்லு எர்த்து ஸ்பெல் அப்படியே பார்போரியன் கிங் எடுக்குது. அவ்வளோதான். எல்லாமே காலி. கடைசியாக நம்ம ஏரோக்வின் போட்ட வேண்டியது தான். ரீகால் ஸ்பெல் இருந்து ஏரோக்வினை கழட்டி விடலையா? அந்த இதுக்கும் இப்போ 1 2 3 4 5 காலி. ஏரோக்வினை இப்போ கழட்டி விடலாம். ரீகால் ஸ்பெல்லிலிருந்து 2 எலக்ட்ரிக் டவர் அடிச்சு நொறுக்கு.
அடிச்சு நொறுக்கு. கோல்டு ஸ்டோரேஜ் அடிச்சு நொறுக்கு. இது ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் அடிச்சு நொறுக்கு. அடிச்சு நொறுக்கு. அடிச்சு நொறுக்கு. அவ்வளோதான். நம்ம 3 ஸ்டார் எடுத்து முடிச்சாச்சு. இஸ்லாண்ட் ஈவெண்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.